இது மகிமை நேரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மகிமை நேர நிகழ்ச்சியின் மூலமாக மறுபடியும் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஊழியத்தின் பாதையிலே இவ்வளவு வழிநடத்தி வருகிற தயவுக்காக அவருக்கு நன்றியையும் மேன்மையையும் செலுத்துகிறேன். இந்த நாட்களிலும் சபையானது எப்படியாக காணப்பட வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார் என்பதாக நாம் சிந்தித்து வருகிறோம். சபையிலே நாம் தேவனை ஆராதிக்கும்படியாக அநேக மக்கள் கூடி வருகிற சபையானது எப்பொழுதும் வளர்ந்து பெருக வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். அநேக விசுவாசிகள் நிறைந்ததாக அநேக ஆத்துமாக்கள் வந்து ஆராதிக்கிற இடமாக இருக்கும்போது இயேசு அதிலே வாசம் பண்ணி அந்த சபையிலே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிறவராக காணப்படுகிறார். அப்படிப்பட்டதான சபையிலே வளர்ந்து பெருக வேண்டும், இயேசு தங்கி தாவரிக்க வேண்டும் என்றால் சபை எப்படியாக காணப்பட வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார் என்பதாக நாம் சிந்தித்து வருகிறோம். இந்த நாளிலும் இயேசு விரும்பும் சபையாக இயேசு விரும்பும் ஒரு காரியத்தை நாம் தியானிப்பதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 13 மற்றும் 14ஆம் வசனம். பேதுரு வாசற் கதவை தட்டின போது ரோதை என்னும் பெயர் கொண்ட ஒரு பெண் ஒற்று கேட்க வந்தாள். அவள் பேதுருவின் சத்தத்தை அறிந்து சந்தோஷத்தினால் கதவை திறவாமல் உள்ளே ஓடி பேதுரு வாசலுக்கு முன்னே நிற்கிறார் என்று அறிவித்தாள். சபையானது இயேசு கிறிஸ்துவின் சத்தத்தை கேட்கிறதாக, அறிந்து கொள்கிறதாக, அவருடைய சத்தத்தை உணர்ந்து கொள்கிற சபையாக காணப்பட வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார். சபையிலே அநேகர் நாம் விசுவாசிகளாக கூடி இருக்கிறோம். நாம் சபைகளுக்கு பல ஆராதனைகளுக்கு செல்கிறோம். தேவனை நாம் துதித்து பாடி அவருக்கு மகிமையை செலுத்துகிறோம். அந்த சத்தத்தை அவர் கேட்கிறாரா? அதை அங்கீகரித்து கொண்டாரா? அதிலே தேவன் மகிமைப்படுகிறாரா என்பதை நாம் எப்படி தெரிந்து கொள்ள முடியும் என்றால் அவருடைய சத்தத்தை அறிந்து கொண்டால் மட்டுமே அதை தெரிந்து கொள்ள முடியும். மேலும் பல ஜபங்களை, பல காரியங்களை நாம் ஏறெடுக்கிறோம். சபையானது கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறதாக இருக்க வேண்டும். நாம் சபைக்கு செல்லும்போது பல விண்ணப்பங்கள் எல்லாவற்றையுமே வைத்திருப்போம். நாம் தேவனிடம் கேட்டுக்கொண்டே இருப்போம். அவர் பேசவில்லை என்றால் அதிலே பிரயோஜனமே இல்லை. ஆனால் கர்த்தர் பேசுகிறவராக எப்போவுமே இருக்கிறார். அவர் இயேசுவை ஏற்றுக்கொண்ட மக்களோடும் பேசுகிறார். இயேசுவுக்கு விரோதமாக சென்ற சவுலோடும் பேசுகிறவராக காணப்பட்டார். எனவே சபையானது கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற சபையாக காணப்பட வேண்டும். வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை எப்படியாக சொல்கிறது? ஆவியானவர் சபைக்கு சொல்கிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று எழுது என்று. அனைவருக்குமே காதுகள் இருக்கிறது, ஆனால் கேட்கக்கூடிய தன்மை சிலருக்கு மட்டுமே இருக்கிறது. சபையிலே அனைத்து மக்களும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறவர்களாக, அறிந்து கொள்கிறவர்களாக காணப்பட வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார். அப்படிப்பட்ட சபைதான் வளர்ந்து பெருகும் என்று இயேசு சொல்லுகிறார். அப்படியாக கர்த்தருடைய சத்தத்தை நாம் எப்படியெல்லாம் கேட்க முடியும் என்று நாம் பார்க்கும்போது, எந்தெந்த காரியங்களிலெல்லாம் நாம் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கலாம் என்று பார்க்கும்போது, முதலாவது இயேசு நம்ம ஜபத்திற்கு பதில் தருவார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்திலே நாம் சென்று சபையிலே பல ஜபங்களை நாம் ஏறெடுக்கிறோம். ஆராதனைகளிலே நமக்கு வேண்டிய காரியங்களுக்காக, நம்மளுடைய தேவைகளுக்காக நாம் ஜபத்தை ஏறெடுக்கிறோம். இன்னும் பலருடைய தேவைகளுக்காக, பலருடைய காரியங்களுக்காக நாம் ஜபங்களை ஏறெடுக்கிறோம். இந்த ஜபங்களை கேட்டு கர்த்தர் பதில் தருகிறார். கர்த்தர் அதற்கான விளக்கத்தை, பதிலையும் தருகிறார். அந்த சத்தத்தை நாம் கேட்கிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் வாசித்த வசனத்திலே பார்க்கும்போது சபையார் பேதுருவுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். கர்த்தர் சபையாருடைய ஜபத்தை கேட்டு அதற்கு பதில் தந்து விட்டார். கர்த்தர் பேதுருவை விடுதலை பண்ணிவிட்டார். பேதுரு இப்பொழுது ஜெபிப்பவர்களுடைய வீட்டின் வாசலிலே நின்று கதவை தட்டுகிறார். கதவை தட்டும் சத்தம் யாருக்குமே கேட்கவில்லை. அந்த ரோதை என்கிற பெண் மட்டும் அந்த சத்தத்தை கேட்கிறார். சபையானது கேட்கிற சபையாக காணப்பட வேண்டும். எல்லாரும் கேட்டார்களா என்றால் எல்லாருக்கும் அந்த சத்தம் கேட்கப்படவில்லை. அந்த ரோதை என்ற பெண்ணுக்கு மட்டுமே கேட்கிறது. அந்த சத்தத்தை கேட்டு அவள் சந்தோஷம் அடைந்தாள் என்று பார்க்கிறோம். நாம் ஜெபித்த ஜெபத்திற்கு இயேசு பதில் தருகிறார் என்பது எப்படி நமக்கு தெரியும்? அவர் நம்முடைய அவர் சத்தத்தை
துணிக்கும் போது அதை நாம் கேட்கிறவர்களாக காணப்பட வேண்டும். பல ஜெபத்திற்கு பதிலை அவர் உடனே செய்கிறார். ஆனால் அவருடைய சத்தத்தை நாம் கேட்டால்தான் அதற்கு பதில் தந்திருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும், நாம் சந்தோஷம் அடைய முடியும். நாம் அவருடைய சத்தத்தை கேட்கவில்லை என்றால் அந்த அவர் ஜெபத்திற்கு பதில் தந்தார் என்பதை நாம் அறிந்து கொள்ளவே முடியாது, நம்முடைய வாழ்க்கையிலே ஜெயத்தை பெற்றுக்கொள்ளவே முடியாது. எனவே சபையானது கர்த்தருடைய சத்தத்தை கேட்கும்போது நாம் ஜெபித்த ஜெபங்களுக்கு பதிலை தருவார் என்று பார்க்கிறோம். இரண்டாவதாக நாம் பார்க்கும்போது ஆலோசனை தரும் சத்தத்தை கர்த்தராய் இயேசு கிறிஸ்து சபையிலே விளங்க பண்ணுகிறார். சபையானது ஒரு பலதரப்பட்ட மக்கள் இணைந்து காணப்படுகிற சபையாக காணப்படுகிறது. அந்த சபையிலே ஐக்கியம் ரொம்ப முக்கியமாக காணப்பட வேண்டும். மேலும் சபையின் வளர்ச்சிக்காக எடுக்கப்படும் காரியங்கள் எல்லாவற்றிலும் இயேசு கிறிஸ்துவானவர் நல்ல ஆலோசனையை தந்து வழிநடத்த வேண்டும் என்று விரும்புகிறார். பல முயற்சிகளை நாம் செய்யும் போது இயேசு கிறிஸ்துவானவர் ஆலோசனை தருகிறவராக காணப்படுகிறார். எப்பொழுது அந்த ஆலோசனைகளை தருவார் என்றால் அவருடைய பாதத்திலே சபையாராக சேர்ந்து காத்திருந்து அந்த அவருடைய ஆலோசனைக்கு நமக்கு ஒப்பு கொடுக்கும் போதுதான் இயேசு கிறிஸ்துவனுடைய பேசுவருடைய சத்தம் நமக்கு கேட்கும். ஒரு காரியத்தை நாம் செய்யும் போது சபையினுடைய வளர்ச்சிக்காக நாம் என்ன காரியத்தை செய்யும் பொழுது நாம் காத்திருந்து ஜெபிக்கிறோமா, கர்த்தருடைய சத்தத்தை நாம் கேட்கிறதுக்காக நாம் காத்திருக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். பல நேரங்களிலே சபையிலே ஒரு காரியங்களை செய்ய வேண்டும் என்றால் அவர்கள் தானாக முடிவெடுத்துக் கொண்டு தங்களுடைய சுய பலத்தையும் தங்களுடைய சுய அறிவையும் தங்களுடைய சுய சிந்தனைகளையும் அதிலே செயல்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அப்படியாக நினைக்கும் போது ஒருவேளை அதற்கான காரியங்கள் நடந்தேறலாம், ஆனால் அந்த சபை வளர்ந்து பெருகுமா என்றால் வளர்ந்து பெருகாது. ஒரு கால சூழ்நிலையிலே அந்த காரியங்கள் நடந்ததாக இருக்கலாம், ஆனால் அந்த சபை வளர்ந்து பெருகுமா என்றால் பெருகாது. எனவே சபை எப்படி காணப்பட வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார் என்றால் கர்த்தருடைய சத்தத்தை கேட்க வேண்டும். அவர் தருகிற ஆலோசனையை கேட்டு அந்த ஆலோசனையின்படி செய்யும் போது சபையானது வளர்ந்து பெருகும். அவருடைய ஆலோசனை கேட்டு செய்யும் போது ஒவ்வொரு காரியங்களிலும் நேர்த்தியாக அவரே நின்று எல்லா காரியங்களையும் ஜெயமாய் முடித்து தருவார் என்பதிலே சந்தேகமே இல்லை. மூன்றாவதாக நாம் பார்க்கும்போது இயேசு எச்சரிப்பின் சத்தத்தை சபையிலே பேசுகிறார். இயேசு கிறிஸ்துவானவர் சபையிலே பேசும்போது சில நேரங்களிலே எச்சரிப்பான பல வார்த்தைகளையும் பேசுவார். சபையிலே பிரிவினைகள் காணப்படும் போது, சபையிலே ஐக்கிய குறைவு காணப்படும் போது, சபையிலே முரண்பாடுகள் காணப்படும் போது, சபையிலே கர்த்தருக்கு பிரியமில்லாத வாழ்க்கை முறை காணப்படும் போது, நம்முடைய வாழ்க்கை கர்த்தருக்கு பிரியமில்லாமல் இருக்கும்போது சபையிலே கர்த்தர் எச்சரிப்பின் சத்தத்தை தொனிக்க பண்ணுவார். அதை நாம் அறிந்து கொள்ளுகிறவர்களாக காணப்பட வேண்டும். கர்த்தருடைய சத்தத்தை அவர் தெரிவிக்கும் போது நாம் அதை அறிந்து கொள்ள வேண்டும். இந்த நாளிலும் கர்த்தர் பல நேரங்களிலே எச்சரிப்பின் சத்தத்தை கேட்கத்தான் பண்ணுகிறார். நம்முடைய வாழ்க்கையை நாம் சீர்தூக்கி பார்ப்போமானால் நாம் பல்வேறு பாவங்களிலே இன்னும் வாழ்கிறவர்களாக தான் காணப்படுகிறோம். நம்மிடத்திலே நாம் நீதிமான் என்று சொல்ல முடியாத பல காரியங்கள் இருக்கும். இருந்தாலும் சபைக்குள்ளாக நாம் எப்படியாக காணப்படுகிறோம் என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். உலகத்திற்குள்ளாக நாம் காணப்படுவது கூட பாவத்தில் இருந்தாலும் இயேசுவிடத்தில் கேட்கும்போது அவர் நம்மை தற்காத்துக் கொள்வார். ஆனால் சபைக்குள்ளாக வரும்போது பரிசுத்தத்தோடு காணப்பட வேண்டும். பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது, தேவனுடைய ஆலயத்துக்கு நுழையக்கூடாது. அப்படியாக பரிசுத்தத்தோடு காணப்படாத சமயத்திலே கர்த்தர் எச்சரிப்பின் சத்தத்தை கொடுக்கும்போது அதை கேட்டு நம்மை திருத்துகிறவர்களாக காணப்பட வேண்டும். மேலும் சபையிலே பிரிவினைகளோ எதுவோ இருக்கக்கூடாது. அந்நியர்களாக தான் நாமளும் இருக்கிறோம். நாமும் யூதர்கள் அல்ல, நாம் அந்நியர்களாக இருந்து கர்த்தரால் நாம் ஞானஸ்நானம் பெற்று சேர்ந்திருக்கிறோம். எனவே யூதர் என்றும் கிரேக்கன் என்றும் பிரிவினைகள் இல்லாதபடி, மற்றவர்கள் உயர் ஜாதி தாழ்ந்த ஜாதி என்று பிரிவினை இல்லாதபடி, அவர்கள் புதிதாக ஏற்றுக்கொண்டவர்கள் அவர்கள் வேறு ஊர்லேருந்து வந்திருக்காங்க என்று அப்படி ஒரு பிரிவினை இல்லாதபடி பாதுகாத்து இருக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் கர்த்தர் எச்சரிப்பின் சத்தத்தை கேட்பார், எச்சரிப்பின் சத்தத்தை துணிக்க பண்ணுவார். ஏனென்றால் அவர் தமது சரீரத்தால் சம்பாதித்த சபை, அதிலே பிரிவினைகள் இருக்கக்கூடாது என்று இயேசு விரும்புகிறார். எனவே சபையிலே கர்த்தர் சொல்லுகிற அவருடைய சத்தத்தை நாம் கேட்கும் சபையாக இருக்கும்போது சபையானது வளர்ந்து பெருகும். நம்முடைய ஜெபத்திற்கு பதில் கிடைக்கும். நல்ல ஆலோசனை தந்து சபையை வளர்ச்சியின் பாதையிலே இயேசு கிறிஸ்து நடத்துவார். மேலும் நம்மிடத்திலே பிரிவினை காணப்படாதபடி ஐக்கியத்தோடு காணப்படும் பொழுது அநேக ஆத்துமாக்கள் நம்மிடத்திலே வந்து அடைக்கலம் போவார்கள். நம்ம சபையானது வளர்ந்து பெருகும் என்பதிலே சந்தேகமில்லை. எனவே கர்த்தருடைய சத்தத்தை கேட்கும்படியாக சபையானது இந்த நாளிலே காணப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அப்படிப்பட்டதான சபையாக நாம் காணப்படுவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். ஜெபம். இயேசுவே, இந்த நாளிலும் உம்முடைய சத்தத்தை
கேட்கிற சபையாக காணப்பட வேண்டும் என்று சபையின் மக்களுக்கு நீர் அறிவுறுத்துகிறீர். அதுபோல உம்முடைய சத்தத்தை அறிந்தவர்களாக உம்முடைய சத்தத்தை அறிந்து கொண்டு சபையானது வளர்ந்து பெருகும்படியாக கிருபை செய்ய வேண்டுமா? இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். மகிமை